வணக்கம் மகளே, வெல்கம் டு த ஷோ. வரலாறு முக்கியம். ஸோ இன்னைக்கு எதை பத்தின வரலாறு, யாரை பத்தி தெரிஞ்சுக்க போறோன்றதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஷோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதே இதே மாதிரி நிறைய தகவல் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஷோவை லைக் பண்ணிடுங்க. ஸோ ராவணன் உண்மையாவே தமிழன் தானா அப்படிங்கிற கேள்வி இங்க பல பேருக்கு இருக்கு, பல விதமா இருக்கு. ஸோ ராவணன் தமிழனா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். ராவணன் தமிழ்னா இல்லையா, ராவணன்ற பேர் தமிழ் சொல்லா இல்லையா அப்படிங்கறத இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போறோம். ஸோ ராவணன் அப்படிங்கிற பேர் எங்க இருந்து வந்திருக்கும்? ரா கூட்டல் வாணன் அப்படிங்கிறது தான் ராவணன். இந்த பேரோட அர்த்தம் பாத்தீங்கன்னா இரவு வானத்துக்காரன் அப்படிங்கறத அர்த்தம். ஸோ ராவணனுக்கு 10 தலை இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்களே, உண்மையாவே ராவணனுக்கு 10 தலை இருக்குமா அப்படிங்கிற டவுட்ல நமக்கு நிறைய வாட்டி வந்திருக்கோம் இல்லையா. ஸோ உண்மையாவே ராவணனுக்கு 10 தலை கிடையாது. ஸோ 10 தொழில சிறப்பு மிகுந்து விளங்குனதுனால அவருக்கு 10 தலை இருக்கிறதா 10 தலை ராவணனா சொல்லுவாங்க. அது என்னென்னு பாத்தீங்கன்னா இசை, மருத்துவம், வானசாத்திரம், ஜோதிடம், அரசியல், விஞ்ஞானம், மனோ தத்துவம், இலக்கியம், மந்திரம், தந்திரம். ஸோ இந்த மாதிரியான 10 கலையில் தலை சிறந்து விளங்குனதுனால இவரை 10 தலை ராவணனே கூப்பிடுவாங்க. ஸோ இதுல நடுவில் நம்ம ஒண்ணு பார்த்தோம் இல்லையா, வானசாத்திரம். ஸோ அப்படிங்கிறது தான் இவருக்கு ஒரு அடையாளமாகவே மாறி இருக்கு. வானசாத்திரம் அப்படின்னா என்ன? இதுதான் இரவு வானத்துக்காரன். இரவு வானத்துக்காரன்னா என்ன? ஸோ நைட்ல பாத்தீங்கன்னா ஆராய்ச்சியாளர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா. ஸோ நைட் டைம்ல இந்த ஸ்டார்ஸ் ஏன் இவ்வளவு இருட்டா இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு மாதிரி ஆராய்ச்சி செய்வாங்க இல்லையா. அந்த ஆராய்ச்சியில இவர் வல்லுநரா இருந்திருக்காரு. அதனாலேயே இவரை இரவு வானத்துக்காரன் அப்படிங்கிறத கூப்பிட்டு இருக்காங்க. அப்புறம் அதனால ராவணன் ராவணன்னு கூப்பிட்டு இருக்காங்க. நம்ம இலக்கத்தை உள்ள சொருகிட்டோம் இல்லையா நடுவுலயே, அதனால முன்னாடி தூக்கி போட்டு ராவணன் அப்படிங்கிறத மாத்திட்டோம். ஸோ நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, ராவண சங்கீத் புக்ல கூட படிச்ச மாதிரி இருக்குல்ல. அந்த பேர் எங்க இருந்து வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா முற்காலத்துல பாத்தீங்கன்னா ராவண சங்கீதம் அப்படின்னு தான் அதை அழைச்சிட்டு இருந்தாங்களாம். ஆரியர்கள் பீரியட்ல என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா அதை மாத்தி ராவண சங்கீதத்தை ராவண சங்கீதா மாத்தி இன்னி வரையும் நமக்கு அது ராவண சங்கீதாவே இருந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அவரோட பையன் பேரு இந்திரஜித். ஸோ இதுவும் தமிழ் பேரா, அவரு தமிழ் தானா அப்படின்னு நீங்க கேட்பீங்க. அவரும் தமிழ் தான். ஸோ ஐம்பெரும் சித்தன் அப்படிங்கிற ஒரு பேரோட கோர்வை தான் இந்திரஜித். ஆரியர்கள் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்திரசித்தன் அப்படிங்கிற பேரை மாத்தி இந்திரஜித் அப்படின்னு மாத்திடுறாங்க. இந்த ஐம்பெரும் சித்திகள் இருக்கு இல்லையா, சோ அதை பத்தின ஒரு கோர்வையை அடுத்தடுத்த வீடியோல நம்ம பார்த்துடலாம். அடுத்து அவரோட தம்பி பேர் விபீஷ்ணன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அவரும் தமிழ்னா அதுவும் தமிழ் பேரா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். விபீடன் அப்படின்னா என்ன? உயர்ந்த பீடத்துக்கு ஆசை கொண்டவன் அப்படிங்கிறது அர்த்தமாகும். ஸோ உயர்ந்த பீடம்னா என்னன்னு கேக்குறீங்க. ஒன்னும் இல்லைங்க, ராவணோட அரசனைக்கு அவர் ஆசைப்பட்டதுனாலே விபீடனன் அப்படின்னு அழைச்சாங்க. ஸோ அது ஆரியர்கள் எப்படி மாத்தினாங்கன்னா விபீஷ்ணன் மாத்திட்டாங்க. ஸோ இதே மாதிரி தாங்க நம்மளோட தமிழ் வரலாறு, நம்மளோட தமிழ் பெயர்கள், நம்மளோட தமிழ் வார்த்தைகள் எல்லாத்தையுமே அவங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி அதை மாத்திக்கிட்டாங்க. ஸோ வீடியோ ஃபுல்லா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ சொல்லுங்க, ராவணன் தமிழ்னா ராவணோட பேர் தமிழ் பேரா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க.